ஈஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்துட்டு முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள், முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள். ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஸூரியஸ் லைஃப் கிடைக்கும். நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆத்மா எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயணிக்கும். எல்லாமே என்ன நினைப்போம், சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நம்ம பணம் தாராளமாக வரணும் அப்படின்னா இருந்தால் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ல. அது சுக்கிரன் தான் காரகத்துவம், சுக்கிரன் தான் கொடுப்பார் அதிகமாக. ஒருத்தருக்கு சுக்கிரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது. அந்த மாதிரி சுக்கிரன் தன்னுடைய சுக்கிர திசையிலையோ சுக்கிர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கிர பெயர்ச்சியிலையோ இல்லை சுக்கிரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃப்பை கொடுக்கும். தாராள பணவரவு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, காதல், காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கிரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்குரிய காரகத்துவமும் சுக்கிரனிடமே இருக்குது. சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கிரன். ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம். திருமணம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான். அப்படிங்கும்போது கலத்திரக்காரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது. மீனராசியில் உச்சம் பெறும் சுக்கிரன் ராகுவுடன் இணைவது தான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் பயணிக்க போகிறார். அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போது இந்த காலகட்டத்தில் 18 வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கிரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது. கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க, எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா, அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையா சொத்தின் மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும். சில பேர் 5 லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும். அதுதான் 50 லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி 1 கோடி 2 கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும். இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான். அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம், இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமழை அப்படிங்கிறது நனைய போகிறது. அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட், லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அதை பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும், ஷேர் மார்க்கெட் போகணுமா, அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு, இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு. இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமானா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும். சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், யாரோடைய சொத்தோ உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். அந்த மாதிரி யோகம்லாம் சுக்கிரன் மட்டும்தான் கொடுப்பார். சில பேருக்கு அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு, சில பேருக்கு புதையல் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கிரன் தான் காரகத்துவம். அதாவது சுக்கிரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஜாதகத்தில் இருக்குது. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்து அனுபவிக்க பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல உங்களை எங்கே இந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவன் ஒரு சுகபோக வாழ்க்கையில் லக்ஸூரியஸான லைஃப்பை கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும். அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபுத்தி, நல்லா ஒரு தசாபுத்தி வந்துருச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுகவாசி. அவங்களுக்கு என்னப்பா, அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க, அதிகாரமிக்க ஆளுங்க, ரொம்ப சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய, அவங்கள பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு அவங்க லக்ஸூரியஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி லக்ஸூரியஸ் யாருக்கு கிடைக்கும்னா சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க, சூரியன் லீடர்ஷிப்புக்கு இருக்கும், அதே மாதிரி செவ்வாய் வீட்டு மனை, அதிகாரம், இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கை. இந்த ஒரு பாட்டிலே சூரிய வம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே முன்னேறக்கூடிய ஆளுங்கன்னா சுக்கிரனுடைய தசையிலும் சுக்கிரனுடைய புத்திலும் சுக்கிரனுடைய அந்தரத்திலும் இது மாதிரி சுக்கிர பெயர்ச்சியில் நல்ல இடத்துல உட்காரும் போது திடீர் அதிர்ஷ்டம், பண வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கிர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக. அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா, சுகமான வாழ்க்கை வேணுமா, செல்வத்தை அதிகமாக கொடுக்க வேணும், அன்பு அதிகமாக கிடைக்கணுமா, இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரனே கொடுப்பார். ஒரு ராஜா போல் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், நம்ம தான் டாப் மோஸ்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் கை கொடுப்பார். அது மாதிரி இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:31 மீன ராசிக்கு சுக்கிரன் மாறுறார். ஏப்ரல் 24 இரவு 11:44 வரை மீனத்தில் இருப்பார். சுக்கிரன் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ முழு விவரமாக பார்க்கலாம். 4க்கும் 11க்கும் அதிபதியானவர் சுக்கிரன். கடகராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் வருவது அப்படிங்கிறது, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் வர்றது மிகப்பெரிய யோகம்னு கூட சொல்லலாம், அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது பாக்கியத்தில் சுக்கிரன் வந்து ராகுடன் உட்காருவது அப்படிங்கிறது தந்தைக்கு ஒரு சில இடர்பாடுகள் கொடுத்தாலும் தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய யோகா பலன். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கணுமோ அந்த பாக்கியங்கள்லாம் இப்போ கிடைக்கும். அந்த ராகுவுடன் சேரும்போது விபரீத பாக்கியங்கள், விபரீத ராஜயோகத்துடன் சேரக்கூடிய சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நல்லா படிப்பீங்க, நிறைய பட்டங்களை வாங்கக்கூடிய காலகட்டம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க, அடுத்த ஹையர் ஸ்டடீஸில் வேறு லெவலில் ஒரு காலேஜ் கிடைக்கும், டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் ஸ்பேஸுக்கு படிக்க போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய தூரதேச பயணங்கள்னால உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, இந்த காலேஜில் போய் சேர போகிறேன், இந்த யூனிவர்சிட்டியில் போய் சேர போகிறேன், இந்த வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்க முடியாத அந்த கனவுகளும் இப்போது நிறைவேறக்கூடியதாக உங்களுக்கு சுக்கிரனானவர் ரொம்ப அதிகமாக அள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே மாதிரி அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கும்போது அதில் உள்ள காரக பலனான உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துரும். இது வரைக்கும் நிறைய முயற்சிகள் பண்ணீங்க, அதெல்லாம் சரியாக செட் ஆகலை, சரியாக போகலை, வரலை, போன மாதம்லாம் ரொம்ப டைட்டாக இருந்ததுங்க அப்படின்னா இந்த மாதம் எல்லாமே மாறும். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றி அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய சகோதர வழியில் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கப்படும். சில பேர் தொழில் ஸ்தாபனம் நடத்திட்டு வரவங்களுக்கு எம்ப்ளாயி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் எம்ப்ளாயி இஷ்யூஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தந்தையார் உறவு இல்லை தந்தையாருக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது ஒரு கவனம் இருக்க வேண்டும். கடகராசிக்காரங்க இதெல்லாம் வந்து ஒரு கவனித்து செல்லக்கூடிய விஷயமாக இது கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. அதே மாதிரி கடகராசிக்காரங்க போன மாதம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. 8ஆம் இடத்துல இருந்த அந்த சுக்கிரனானவர் அப்படிங்கிறது உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையே விடுத்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பார். இப்போது அதையெல்லாம் மாறக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது உருவாகும். தொழில் ஸ்தாபனம் மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ண போகிறீங்க. ராகுடன் சுக்கிரன் இணையும் போது ராகு அப்படிங்கிறவர் ஒரு பூதாங்கரமாக ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஹாலிவுட் படத்தை எடுக்கிற மாதிரி அவர் ஒரு பெரிய அளவு அச்சீவ்மெண்ட்டை தான் கொடுப்பார். எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அதோடைய காரக பலனையும் எடுத்து அவரே அது காட்டுவார். அப்படிங்கும்போது சுக்கிரனுடைய ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது எம்எஸ் தோனியோடைய ஜனனகால ஜாதகத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்குது. அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய வெற்றியாளர்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த 9ஆம் இடத்து ராகு மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. நல்ல ஐஸ்வர்யங்கள் கொட்ட போகிறது, பாக்கியங்கள் நிறைய கிடைக்க போகுது, பெரிய ஆட்களுடைய பயணம் செய்ய போகிறீங்க, நிறைய ஒரு பெரிய ஆளுங்களுடைய சகாத்வத்தை உருவாக்கக்கூடிய ஆட்களோட எல்லாம் உங்களுக்கு தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலியமாக முன்னேற்றம் ஏற்படும். சில பேருக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட் துறைகள் அப்படிங்கிறது இருக்குது. மாமனார் வழி சொத்துக்கள் இல்லை மாமனாரோடைய பேராதரவு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மாமன் உறவுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு
ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். இந்த கடகராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9ஆம் இடத்து பாக்கியத்தில் வருகின்ற ராகுவும் சுக்கிரனும் மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறதுக்கு மாற்றில்லை. பெரிய செல்வ வளம் சில பேர்த்துக்கு கிடைக்க போகுது. இப்போ மட்டும் உங்களுக்கு தசா வந்து சுக்கிர திசையாக இருந்தது, சுக்கிர புத்தியாக இருந்தது, ஒரு சுக்கிரன் அந்தரமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு நல்ல பலனை கொடுத்து மிகப்பெரிய ராஜயோகத்தையும் பிரம்மாண்ட வளர்ச்சியும் கொடுக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிதர்சன உண்மை அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சன உண்மை. இந்த கடகராசிக்காரங்க புதன்கிழமை தோறும் விஷ்ணு பகவானை வழிபட்டு வர்றது மிகப்பெரிய யோக பலனை கிடைக்கும். சில பேர் மரகத கல்லில் உள்ள சிவலிங்கத்தையும் வழிபட்டு வரலாம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 இன்றியமையாதது இந்த காலகட்டத்தில். இந்த கடகராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியும் தைரியத்தையும் வீரியத்தையும் வெற்றியையும் கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனோ தைரியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.